ஹாய் எவ்ரிஒன். நம்ம இங்கிலீஷ் வியூவர் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோன்னா உதரிங் ஹைட்ஸ் ரிட்டன் பை எமிலி பிராண்டே. ஸோ இங்கிலீஷ் வியூவர் சேனலில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை குயிஸ் மாதிரி அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆடியோவில் கேட்குறதுனால, வீடியோவில் பார்க்குறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டெஸ்ட் போடுற மாதிரியே இருக்காது. ஓகே ஓகே நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், அண்டர் வாட் சூடோநேம் வாஸ் உதரிங் ஹைட்ஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட்? எந்த சூடோநேமில் வந்து உதரிங் ஹைட்ஸ் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கியூரர் பெல், ஆக்டன் பெல், ஹெலிஸ் பெல், சார்லட் பெல். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, எலிஸ் பெல். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன், ஹூ நரேட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த உதரிங் ஹைட்ஸ்? யார் வந்து உதரிங் ஹைட்ஸை அந்த பிளேயில் நரேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. கேத்கிளிஃப், நெல்லி டீன், லாக்வுட், இசபெல்லா. ஸோ செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, நெல்லி டீன். செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், ஹூ இஸ் த டெனன்ட் அட் த்ரஸ்கிராஸ் கிரன்ச் அட் த பிகினிங் ஆஃப் த நாவல்? ஸோ யார் வந்து டெனண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் ஏவன்ஸா, லாக்வுட், ஹிண்ட்லே, லிண்டன். தேர்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, லாக்வுட். தேர்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. அவர் தான் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் ஆவார் அந்த பிளேயில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன், த நாவல் இஸ் பிரைமரிலி செட் இன். ஸோ இதோட செட்டிங்ஸ் வந்து எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. லண்டன், யார்க்ஷயர், இங்கிலாந்து, டப்ளின், கார்ன்வெல். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி. ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன், த டூ மெயின் ஹவுசஸ் இன் த நாவல்ஸ் ஆர். ஸோ ரெண்டு மெயின் ஹவுஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, உதரின் ஹைட்ஸ் அண்டு த்ரஸ்கிராஸ் கிரன்ச். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன், விச் நரேட்டிவ் டெக்னிக் இஸ் யூஸ்டு இன் உதரிங் ஹைட்ஸ்? எந்த நரேட்டிவ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னிசன்ட் நரேஷன், ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ், ஃப்ரேம் நரேஷன், ட்ராமேட்டிக் மோனலாக். ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஃப்ரேம் நரேஷன். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. செவன்த் ஒன், த ஸ்டோமி வெதர் இன் த நாவல் சிம்பலைஸ். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், எமோஷனல் டர்மைல், ஹார்வெஸ்ட் ஃபெயிலியர். ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, எமோஷனல் டர்மைல். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. எயித் ஒன், உதரின் ஹைட்ஸ் த ஹவுஸ் சிம்பலைஸ். ஸோ அந்த ஹவுஸ் வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிவிலைசேஷன் அண்டு ரெஃபைன்மெண்ட், எமோஷனல் வைல்ட்னஸ் அண்ட் பேஷன், ரிலிஜியஸ் அண்ட் சிட்டி, சேஃப்டி அண்டு ஸ்டேபிலிட்டி. ஸோ எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, எமோஷனல் வைல்ட்னஸ் அண்டு பேஷன். எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. நைன்த் ஒன், டெரி எக்கிள்டன் வியூஸ் உதரிங் ஹைட்ஸ் அஸ் ஏ நாவல் அபவுட். ஸோ அவரோட டெரி எக்கிள்டனோட பார்வையில் உதரிங் ஹைட்ஸ் வந்து எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேபிட்டலிசம் அண்ட் த லேண்டட் ஜென்ட்ரி, ஃபியூரிட்டிஸ் அண்ட் நியூரிசஸ், கிறிஸ்டியன் சால்வேஷன், போஸ்ட் கலோனியல் ஐடென்டி. ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, கேபிட்டலிசம் அண்ட் த லேண்டட் ஜென்ட்ரி. நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. டென்த் ஒன், விச் ஜானர் பெஸ்ட் டிஸ்கிரைப் உதரின் ஹைட்ஸ். ஸோ எந்த ஜானர் வந்து எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரியலிஸ்டிக் நாவல், கோத்திக் ரொமான்ஸ், டொமஸ்டிக் ஃபிக்ஷன், சாட்டைர். ஸோ டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, கோத்திக் ரொமான்ஸ். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 11th one, which of non-living settings in the novel most contracts with Wuthering Heights in the tone of atmosphere? ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சதான், ஒன்னொரு ஹவுஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான். ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, த்ரோஸ்கிராஸ் கிரன்ச். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஓகே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 12th ஒன், த தீம் ஆஃப் ரிவெஞ்ச் இன் உதரின் ஹைட்ஸ் மிரர் விச் மித்தாலிக்கல் மாடிஃபை. ஸோ அந்த தீம் ஆஃப் ரிவெஞ்சை வந்து உதரின் ஹைட்ஸில் எதை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ கிரியேஷன் மித், த ட்ராஜிக் ஹீரோஸ் டவுன்ஸ்ஃபால், த சைக்கிள் ஆஃப் வெஞ்சன்ஸ், த ஹீரோஸ் கஸ்ட். ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, த சைக்கிள் ஆஃப் வெஞ்சன்ஸ். 12th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 13th one, which object does Lockwood use to write his journal when staying at Wuthering Heights? இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். எந்த ஆப்ஜெக்ட் வந்து லாக்வுட் வந்து எடுப்பாங்க ஒரு ஜேர்னல் எழுத அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். 13th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, கேத்ரின்ஸ் ஓல்டு டைரி. 13th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 14th one, what does the word wuthering in Wuthering Heights refer to? ஸோ அந்த உதரிங் ஹைட்ஸ் எதை வந்து ரெஃபர் பண்ணுது உதரிங் அப்படின்றதில் கேட்டிருக்காங்க. எ பீஸ்ஃபுல் லொக்கேஷன், எ மவுண்டைன் டாப், எ ஷோமி விண்டி பிளேஸ், எ ஹவுண்டட் மேன்சன். 14th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, எ ஸ்ட்ரோமி விண்டி பிளேஸ். 14th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, மறுபடியும் ஒரு 14th ஒன்று இருக்குது. Okay, the novel includes supernatural elements such as சூப்பர் எலிமெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ட்ரீம் விசன் கோஸ்ட். ஸோ ட்ரீம் விசன்ஸ் கோஸ்ட், அதுலேயே உங்களுக்கு தெரியும் யார் கோஸ்ட்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு. 14th ஒன்று இங்கே இந்த 14th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி. 15th ஒன், த லவ் பிட்வீன் ஹேத்க்ளிஃப் அண்ட் கேத்ரின் ஹேண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப் அஸ். கேத்லிஃபும் கேத்ரினும் எப்படி வந்து லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து டைரெக்டாக பார்த்துடலாம். ஆப்ஷன் சி, பேஷனேட் அண்டு டிஸ்ட்ரக்டிவ். 15th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 16th ஒன், ஹவு இஸ் கேத்லிஃப்ஸ் அப்பியரன்ஸ் டிஸ்கிரைப் இன் த பிகினிங். கேத்லிஃபோட அப்பியரன்ஸ் எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபேர் அண்ட் கோல்டன் ஹேர்டு, டார்க் ஸ்கின்டு, ஸ்கிப்சிஸ், லைக் பேல் அண்டு ஃப்ரைல், பிளண்ட் அண்டு எலகண்ட். ஸோ 16th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, டார்க் ஸ்கின்டு, ஸ்கிப்சி, லைக்ஸ். 16th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 17th ஒன், விச் கிரிட்டிக் டிஸ்கிரைப் உதரிங் ஹைட்ஸ் ஆஸ் அ மோர் ஸ்பிரிச்சுவல் தேன் எர்த்லி பர்சன். ஸோ எந்த கிரிட்டிக்கல் வந்து மோர் ஸ்பிரிச்சுவல் தென் எர்த்லி பர்சன் சொல்லிட்டு உதரிங் ஹைட்ஸை சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் பார்க்கலாம். ஸோ அதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, விர்ஜினியா வுல்ஃப். விர்ஜினியா வுல்ஃப் தான் என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ 17th என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. ஹூ ட்ரீம்ஸ் ஆஃப் கேத்ரின்ஸ் பீட்டிங் அட் விண்டோ வைலிங் லெட் மீ இன் வித் பிளட் ஆன் ஹர் ரிஸ்ட். ஸோ யார் வந்து அதை வந்து கனவு காணுவாங்க? கேத்ரின் தான் என்ன பண்ணுவாங்க, கோஸ்ட்டாக வருவாங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஸோ 18th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, லாக்வுட். 18th என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லாக்வுட். ஸோ 19th ஒன், which is the name of the village near Wuthering Heights? இது ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ Wuthering Heightsக்கு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் என்ன? லர்ச், கிமர்டன், ஹதர்டன், பூர்வே. ஸோ 19th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, கிமர்டன். 19th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 20th ஒன், வாட் சீக்ரெட் ஆக்ஷன் டஸ் கேத்லிஃப் கன்ஃபர்ஸ் ரிகார்டிங் கேத்ரின்ஸ் கிரேவ்ஸ். என்ன ஒரு கேத்லிஃப் வந்து எப்படி அவங்களோட கிரேவில் வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். 20th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஹி பிரைப்டு த சாக்ஸ்டன் டு ஓப்பன் ஹர் ஹஃபின். 20th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இது ஒரு போனஸ் கொஸ்டின் ஃபார் யூ. இஃப் யூ நோ த ஆன்சர் யூ ஹாவ் டு கமெண்ட், அதர்வைஸ் யூ ஹாவ் டு நோ. ஓகே, Wuthering Heights வாஸ் பப்ளிஷ் இன் த சேம் இயர் அஸ். எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணாங்க வேறு ஒரு ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், Wuthering Heights லாக்வுட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 டிஸ்டர்பிங் ட்ரீம்ஸ் வைல் ஸ்டேயிங் Wuthering Heights. லாக்வுட் வந்து என்ன பண்ணுவார், 2 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், ட்ரீமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இது கேத்ரின் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன்று என்னென்னா, ஹி அட்டெண்ட் அ சர்மன் James Brantham and is attacked by the Hankreses after confronting the preacher. ஸோ இது ஒன்று 2. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ப்ரொமத்தியஸ் அன்ஃபவுண்ட் ரிட்டன் பை பிபி ஷெல்லி. ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ என்னோடய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.